அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 7/1/2025 செவ்வாய்க்கிழமை, ரேவதி நட்சத்திரம். இரண்டும் கெட்டான், இப்படியும் இல்லை அப்படியும் இல்லை. நான் வியாபாரம் செய்கிறேன், லாபம் இல்லை, நஷ்டமும் இல்லை. என்ன பயன்? கொஞ்சமாவது லாபம் வந்தால் தானே. லாபமே வராமல் போய்விட்டால் அதை நஷ்ட கணக்கில் தானே சேர்ப்பார்கள். சேர்க்க வேண்டும், சாப்பிட வேண்டுமே, அதற்காக சம்பாதனை வேண்டுமே. இதற்கு ஒரு சரியான ஒரு விளக்கம் பார்ப்போம். ஒரு ஜாதகத்திலே 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், புதன், சனி இருக்கிறார்கள். அந்த வீடு இரட்டைப்படை வீடாக இருக்கிறது. ஒற்றைப்படை, இரட்டைப்படை என்று ஜோதிடத்திலே உண்டு. மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் ஒற்றை ராசிகள், மற்றவை எல்லாம் இரட்டை ராசிகள். அந்த இரட்டை ராசிகளில் இருந்து, அந்த 10ஆம் இடம் இரட்டை ராசியாக இருந்து, அந்த வீட்டில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சனி இருந்து, சூரியன், சந்திரன், புதன், சனி இருந்து, செவ்வாய் பார்த்தால், இரட்டை ராசியிலிருந்து செவ்வாய் பார்த்தால், இதற்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கும் ஒரு வார்த்தை அலியோகம். இது போன்ற அமைப்பு லக்கணத்துக்கு என்று இருந்தால் கிட்டத்தட்ட இதுபோல் ஆவதற்கு வாய்ப்பே ஏற்படும். 10ஆம் இடம் என்று சொன்னால் தொழிலுக்கு என்று வந்து விடுகிறது. தொழிலில் இப்படியும் இல்லை அப்படியும் இல்லை என்று காட்டுகிறது. ஆக இரட்டை ராசி என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு மட்டுமே சொந்தமாக, நஷ்டம் என்றால் நஷ்டம், லாபம் என்றால் லாபம், ஏதோ ஒன்றுக்கு காட்டும். சூரியன், சந்திரன், சனி, புதன் இரட்டை ராசியில் இருந்து இரட்டை ராசியிலேயே இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தால், ஏன் செவ்வாய் பார்த்தால் இப்படி நடக்கிறது? செவ்வாய் ஒரு ஆண் கிரகம். இந்த ஆண் கிரகம் இரட்டை ராசியில் இருந்தால் இரட்டை ராசி பெண் ஸ்தானம். இந்த ஆண் பெண் ஸ்தானத்திலிருந்து பார்த்ததால் கெடுத்தான். அன்பர்களே, இது சற்று நுணுக்கமான, நீங்கள் திரும்ப திரும்ப படித்தால்தான் சற்றே புரியும் என்ற நிலையில் உள்ள ஒரு ஸ்லோகம். சுருக்கமாக சொல்வதென்று சொன்னால், ஆண் கிரகம் பெண் வீட்டில் இருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறான். பார்க்கும் இடம் பெண்ணின் ஸ்தானம். இருக்கின்ற கிரகங்கள் ஆண் தன்மையும் உண்டு, பெண் தன்மையும் உண்டு. சூரியனெல்லாம் ஆண், புதன் அலி. இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தால் இரண்டும் கெட்டானாக இருப்பான். தொழிலுக்கு இப்படி லக்கணம் என்று சொன்னால் சற்று கோழைத்தனம்தான் மிஞ்சி நிற்கும். ஆக ஒரு வீடு அது எதை எதை காட்டும்? சுபரா அசுபரா, ஆணா பெண்ணா, இப்படி பல்வேறு விஷயங்களை அது காட்டும். எல்லாவற்றையும் பார்த்துத்தான் பலன் சொல்ல வேண்டும். இந்த இடத்தில் இரண்டும் கெட்டான் நிலை மிக மிக தவறு என்பதை சுட்டி காட்டுவதற்காக இந்த சூத்திரம். அன்பர்களே, இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, நாளைய தினம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் ஒரு குழப்பம் உங்களுக்கு இன்று நிலவும். சற்று கவனம். ரிஷபராசி அன்பர்களே, பேச்சாலும் செயலாலும்
இன்று உங்களுக்கு லாபம் வரும் நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் திறமையை இன்று நீங்கள் செய்யும் பணியில் காட்டி உயர்வு பெறுவீர்கள். நல்ல நாள் இந்த நாள். கடக ராசி அன்பர்களே, உங்களது கொள்கை, உங்களது லட்சியம் ஒன்று. அதற்கு நேர் எதிர்மாறான ஒரு விஷயத்தில் இன்று நீங்கள் வேலை செய்ய வேண்டும், நிர்பந்தம். இதனால் சுவாரஸ்யமில்லாமல் எடுத்த பணியை ஒழுங்காக செய்யாமல் விட்டு விடுவீர்கள். சற்று கவனம். சிம்ம ராசி அன்பர்களே, ஒரு புது அணுகுமுறையை பயன்படுத்தி பேசி நல்ல லாபத்தை நீங்கள் பார்க்கும் நாள் இந்த நாள். வீட்டில் யாருக்கும் மசியாத ஒரு சில பெரியவர்களை இவர்கள் பேச்சு இன்று மயக்கும். கன்னி ராசி அன்பர்களே, இன்றைய உங்களது முக்கிய பணி ஒரு மங்கள காரியத்தை, திருமணம் போல் ஒரு மங்கள காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்பதே. அதில் வெற்றி உண்டா? உண்டு. நல்லபடியாக நடத்தி வைப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, ஒரு கடும் போட்டிக்கு இடையே சவால் நிறைந்த ஒரு பணியை கையில் எடுத்து கடும் போட்டிக்கு இடையே ஒரு மாபெரும் வெற்றியை நீங்கள் பெறுகின்றீர்கள். இதுதான், இந்த வெற்றிதான் உண்மையான வெற்றி. விருச்சக ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நஷ்டம், மறுபாதி லாபம். தனுசு ராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். இன்று நீங்கள் வெள்ளிக்காசை எதிர்பார்த்தீர்கள். உங்கள் உழைப்புக்கு கிடைத்தது தங்கக் காசுகளாக. யோகம்தானே? அந்த யோகம் இன்று உங்களுக்கு உண்டு. மகர ராசி அன்பர்களே, ஒரு கஷ்டம். இந்த கஷ்டத்தை போக்குவதற்காக கடுமையாக முயற்சிக்கின்றீர்கள், உழைக்கின்றீர்கள். கஷ்டம் அகன்றது. வெளிச்சம் வந்தால் இருள் மறைவதை போல் இந்த கஷ்டம் அகன்றது. வெளிச்சம் வந்ததென்றால் ஒளி வேண்டுமே, நல்லதும் நடக்கிறது. கஷ்டத்தை போக்க நீங்கள் கஷ்டப்பட்டு முயற்சித்தீர்கள், கஷ்டம் அகன்றது, நல்லது தானே வந்தது. ரெட்டிப்பு நன்மை இன்று உங்களுக்கு. கும்பராசி அன்பர்களே, கிட்டத்தட்ட ஒரு சாதனை நீங்கள் நிகழ்த்தும் நாள் இந்த நாள். எப்படி? புத்திசாலித்தனமாக யோசித்து ஒரு நல்வழியை கண்டுபிடித்து, நீங்கள் கண்டுபிடித்த அந்த நல்வழி எல்லோராலும் ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்து உங்களுடைய பேச்சால், விவாத திறமையால்
அவர்களை ஒப்புக்கொள்ளச் செய்து அந்த காரியத்தை நடத்தி வெற்றி பெற்றதால் நடக்கும். மீனராசி அன்பர்களே, யானையின் பலம் யானைக்கு தெரியாது என்று சொல்லுவார்கள். உங்களின் உண்மையான பலம் உங்களுக்கே இன்று வரை தெரியவில்லை. நீங்கள் செய்த ஒரு செயலை பார்த்து நீங்கள் அடையும் பெருமையை பார்த்த பின்தான் உங்களுக்கே தெரிகிறது உங்களின் அருமை இன்று. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.